வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இப்போ அடுத்த நியூமராலஜி நம்பர் பார்த்தீங்கன்னா 6, அதாவது 6. அதாவது யார் ஒருத்தவங்க நீங்கள் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி பிறந்தீங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுடைய கூட்டு எண் வந்து 6 வரும். இந்த 6 வந்து யாருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா, கலைக்கு அதிபதின்னு சொல்லுவோம் சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்ததுன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் இந்த நீங்கள் 6, 15, 23, 24 பிறந்து சுக்கிரனும் வலுவாக இருந்துன்னு வச்சுக்க, கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பெருத்த ராஜயோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்துவாருங்க. சரிங்களா? சரி. இப்போ நீங்கள் வந்து இந்த 6, 15, 24ஆம் தேதி பிறந்தவங்க அதிகமான வந்து எந்த கலர் வண்ணங்கள் வந்து உபயோகப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நீல கலர், பச்சை நிறம், அதாவது மெரூன் கலர், அதாவது குங்கும கலர்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கலரை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அதுவும் குறிப்பாக அந்த புதன்கிழமைகள்லாம் அந்த பச்சை நிறத்தை உபயோகப்படுத்தி வச்சிங்க, புதிய ஒரு நபரை சந்திப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய நபரை சந்தித்து அதனால் உங்களுக்கு பொருள் வரத்து ஏற்படும். அதை நீங்கள் வேணால் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதேமாரி பிங்க் கலர் கூட யூஸ் பண்ணலாம். பிங்க்குனா ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா கூடவே 6, 15, 24 பிறந்தவங்களுக்கு 9, 18, 27 இந்த நம்பர் வந்து இந்த நம்பரில் பிறந்தவங்களும் சரி, இந்த நம்பரில் அந்த தேதி அன்றைக்கும் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் வந்து 6, 9, 15, 18, 24, 27 இந்த 6 நம்பரை பிடிச்சிக்கங்க. இந்த 6ஆம் தேதி கூட்டு எண்ணம் வரவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எந்த புது முயற்சியும் இந்த நாட்களில் செய்யலாம். நான் சொன்ன இந்த கலர் துணிகளை வந்து உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல யோகத்தை பலனை ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.